ஹே காய்ஸ், வெல்கம் டு சங்கீஸ் vlog. காலைல எழுந்த உடனே எங்கள் அம்மா வேலை வச்சிட்டாங்க. எங்கள் அம்மா போய் ஒர்க் பிளேஸில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாமா? அங்கே போகலாம். அப்படியே கதவுக்கு ஒரு பூட்டை போட்டுட்டு போய் எங்கள் அம்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு வரலாம். வேலை இல்லாத வெட்டி ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்கிற ஒரே வேலை பிக்கப்பு ட்ராப்பு. அதுதான் நம்மளோட வேலை. அப்படியே வண்டியில் கீ போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சா அம்மா வருவாங்க. என்ன காய்ஸ், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதை பார்த்துட்டு நான் தான் ஓட்ட போகிறேன்னு நினச்சிங்களா? எங்கள் அம்மாவுக்கு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. நான்லாம் வண்டி ஓட்டினேன்னா ஒழுங்காக ஓட்ட மாட்டேன்னு அவங்க உட்காந்து என்னை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகிறாங்க. சரி, விஐபிஸ்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? காலைல வீட்டில் எழுந்துக்கும் போதே கூட இருக்கிற அக்காவோ இல்லை அண்ணாவோ நைட்டெல்லாம் என்ன வேலை வெட்டி முடிச்சா காலைல இவ்வளோ நேரம் தூங்குறா அப்படின்னு சுக்கரவாதத்தோடு எழுப்புவாங்க. அதெல்லாம் தனி கலை பாஸ். அவங்களாலலாம் விஐபியாக ஒரு நாள் கூட இருக்க முடியாது. போய் எங்கள் அம்மாவை வேலை மேலே ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை? போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற சின்ன சின்ன வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஆன்லைனில் ஜாபுக்கு எதனா வேக்கன்சி இருக்கான்னு பார்த்துட்டு 4-5 ரீல்ஸை தள்ளிக்கிட்டு மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் இருக்காளுங்க விஐபியாக. அவளுங்களுக்கு கால் பண்ணி கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்டு ஈவினிங் ஒரு ஸ்பாட்டுக்கு போய் வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். அந்த வீடியோவை போய் எடுக்கணும். இன்றைக்கி வீடியோவை அப்லோட் பண்ண எடிட் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் நம்ம விஐபியாக கைஸ். ஓகே, அப்படியே போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போய் காலைல வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கும்? தோசை. நம்ம தான் சுட்டு சாப்பிட்ணும், ஏன்னா நம்ம விஐபி இல்லை. தோசை கூட ஓகே கைஸ், ஆனால் இதுக்கு சட்னின்னு ஒன்று வைப்பாங்க பாருங்கள். எங்கள் வீட்டிலலாம் நேற்று நைட்டு வச்ச சட்னி தான் காலைல ஏந்து சூடு பண்ணி சாப்பிட்டா சாப்பிடு, இல்லாட்டி போடி அப்படின்னுடுவாங்க. அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸை துணியால் தொடச்சிட்டா கூட நம்ம மூஞ்சிலாம் கருப்பாக தான் இருக்கும். ஏன்னா டேடி டிகாஷனு அதே கலரு, நம்மளும் டிகாஷன் தான். சும்மா ஃபில்டர் போட்டு மூஞ்சை வெள்ளையாக காமிச்சிப்போம். கொஞ்சம் 4 பேர் பார்த்தாவில் நம்ம மூஞ்சை. அதனால் என்னமாரி உண்மை சொல்கிறவங்களாம் தெய்வத்துக்கு சமம். ஒத்துக்க மனசில்லைனாலும் அதான் நசம். சரி, அப்படியே தோசை ஊற்றலாமா? என் வாழ்க்கையில் நான் என்ன கற்றுக்கிட்டேனோ இல்லையோ நல்லா தோசை ஊற்ற கற்றுக்கிட்டேன். இதுதான் நான் ஊற்றின தோசை. என்னடா தோசை நல்லா ஊற்றுன்னு சொன்னால் இப்படி ஊற்றி வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? தோசை அப்படி தான் எப்போவுமே சாமிக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, நான் ஒரு தோசை தான் சாப்பிடுவேன். இது மட்டும்தான் நான் சாப்பிட்டாகணும். ஆனால் நான் ஊற்றின தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே பேப்பர் மாதிரி இருக்கும். அதுக்கு அப்படியே எங்கள் அம்மா நேற்று நைட்டு வச்ச சட்னி, அதை காலைல நான் தான் சூடு பண்ணேன். அப்படியே தோசையை சட்னியில் டிப் அடிச்சு ஒரு வாய். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எண்டு பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.